வீடியோ கொடுப்பா. நாங்க ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. பொய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு. புதிய தலைமுறையில் நியூஸ் கார்டுக்கு வரும் இந்த செய்தி காவல்துறை விளக்கம் அதற்கு முன்பாகவே இது ஸ்கிரிப்டா தான் இருக்கும், இப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்றாரு, என்ன அப்படின்னா, பா அந்த ப்ரூஃபை கொடுப்பா, நாங்க ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டோம், கரூர்ல ப்ரூஃப் கேட்டப்போ ஒன்னையும் கொடுக்க காணோம், ஆனா இப்போ சொல்றாரு பா ப்ரூஃப் கொடுப்பா அப்படின்ட்டு மொபைல் ஒன்ன வாங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம். ½ அன் ஹவர்ல தூக்கிட்டோன்னே கூட்டம் பயங்கர சத்தம், ஒரே விசிலு. அவர் ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு போலன்ட்டு லாட்ஜ் ஓனர்கிட்ட கேட்டா அவர் தர போறாரு, அவங்க தான் கட்சி கூட்டம் நடத்துறாங்க, போலீஸ் கேட்டாலும் கொடுக்க போறாரு. அங்க இருந்து ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இது எங்களோட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதுக்கு ஆதாரம் இருக்குது, ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது திமுகவின் சதி. ஸ்டாலின் சார் போன் பண்ணி சொல்லியிருப்பாரு அந்த ஆபீசர்ட்ட, ஆபீசர் இந்த மாதிரி அந்த 2 பசங்களும் நான் தான் அனுப்பி விட்டேன், நீங்க அந்த பசங்க அப்படி சண்டை இட்டாங்கன்னு நீங்களா சொல்லி சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் சார் தான் சொல்லியிருப்பாரு. அது இந்த காவல்துறை இப்படி செய்யும், இப்படிதான் எழுதுன்னு அந்த ஸ்கிரிப்டை அவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, தாவேக்காவும் சரி ஆதவர்ஜுனாவும் சரி இல்ல விஜய்க்கு பின்னாடி இருக்கும் அந்த ரூட் அமைப்பின் ஜெகதீஷாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே எல்லாவற்றையும் பிம்பப்படுத்தி ஒரு பில்டப் செய்து தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோன் ஒரு படம் வந்துச்சு, அங்கேயும் இதே மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அப்படிதான் ஒரு பொலிட்டீஷியனாக பயங்கரமாக உருவாகிறார். இந்த இடம் நடக்கிறது ஆதவர்ஜுனா போட்டியிடுகின்ற வில்லிவாக்கம் தொகுதி. அதற்கு பின்னால் ஆதவர்ஜுனா பேசின பேச்சுலாம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் உறுதிப்படுத்துது ஆதவர்ஜுனா தான் இதற்கு பின்னால் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஏன்னா ஏன் அதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்த உடனே என்ன ரியாக்ட் பண்ணுமோ அந்த ரியாக்ஷன் எதுவுமே அந்த கூட்டத்திலயும் இல்ல, அவர்கிட்டயும் இல்ல. ரியாக்ஷன் இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க 10 பசங்க இருக்கீங்க, இல்ல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, இங்கிட்டு பாட்டில் வச்சுன்னா நீங்க 10 பேர் இருந்துச்சு அங்கிட்டு போய் ஓட மாட்டீங்க. போலீஸ் கைக்கு முன்னாடி அவனை சிக்கி சின்னவண்ணமாக்கி இருப்பாங்க, அவங்கள போட்டு பொழந்திருப்பாங்க, அப்படித்தானே? அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, சரிதானே? அந்த கேப்ல இவர் அப்படியே சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலு இது திமுகவின் சதி. கிட்டத்தட்ட அவர் கிடைக்கிற மொத்த கேப்லயும் ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு, ஒரு நேரட்டிவ் செட் பண்றாரு. பாட்டில் அடிக்கிறார்கள், சூப்பர், பாட்டில் விழுந்திருக்குது, அது அவர் செட் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, சூப்பர், இது விழுந்திருக்கு, இது நமக்கு அரசியல் கெயினுக்கு நம்ம என்ன பேசணுமோ அதை பேசணும், இது திமுகவோட சதி அப்படிங்கிறாரு.